மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே நிம்மதி நிம்மதி நேசரே உத்தீர் பாதமர்ந்து நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தம். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்களை நினைத்து பார்க்கும்போது இந்த உள்ளத்துல ஆண்டவரே ஆராதனை தொடங்குகிறது. தகப்பனே ராஜா, இன்னைக்கு அநேகர் அவருடைய வல்ல செயல்களை நினைக்காதனாலதான் ஆராதனைக்குள்ள வருவதில்லை. பாடல் கூட வருகிறார்கள், பாடல் பாடுகிறார்கள். ஆனால் ஆராதனை என்பது பாடல் பாடுவது என்பது வேறு. ஆராதனை என்பது அவரை நினைவு கூர்ந்து என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணித்து என் கர்த்தர் எனக்கு பாராட்டினவைகளை நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி செலுத்துவது ஆராதனையாய் இருக்கிறது. அதுக்கு நன்றி செலுத்துவது தான் ஆராதனையாய் இருக்கிறது. நம்மளை அர்ப்பணிப்பு, நம்மளை முழுவதும் அர்ப்பணித்து எஸ் டேடி செய்தீங்கப்பா, இன்னும் செய்ய போறீங்க ராஜா. அந்த அன்பை உணர்ந்து ஆராதிக்கிற அந்த தன்மை சொல்லுங்க எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் ராஜா. சொல்லுங்க எங்க திருச்சபைக்குள்ள இறங்கி வரட்டும். எஸ் டேடி எஸ் டேடி எஸ் டேடி. ரீபா ஹதனமா சந்தரபரா கல்ப தூரபா லீபதாடரி அந்தரபரா கல்ப தூணமா சந்தரியா லீபதாடரி கல்ப தூணமா சந்தரபரா கல்ப தூணமா. சபைக்கு வந்தா நம்ம அவரை மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாது. யாரையும் பார்ப்பதுனால நமக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. அவரை பார்ப்பதுனால நம்ம யாரையாவது பார்த்தா ஆராதனை வராதுங்க. ஆராதனை உங்க கண்களை மூடி நீங்க அவரை பார்த்து எதையும் பார்க்க எந்த டிஸ்டர்பன்ஸ்களும் போகாதபடி நீங்க ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆராதனை முடிவுக்குள்ளாகவே ஒரு தேவனுடைய மகிமை உங்களை நிச்சயமாய் நிரப்பும் என்பதை நான் உறுதியாய் இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன், உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடுங்க. எஸ் டேடி உங்களை பார்க்க வந்திருக்கிறப்பான்னு சொல்லுங்க. உங்களை பார்க்க வந்திருக்கிறப்பா, எங்களை நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க, எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ரீபா ஹதனமா சந்தரியா லீபதாடரி கல்மதூனமா சந்தரி. எல்லாரும் இணைந்து தெய்வ
சமூகத்தில் எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தில் எஸ் டேடி ரீபா கதனமா சந்தரியா ரீபதாடரி கல்மதூனமா சந்த 2-3 நிமிடம் ஆவியை பெற்றவர்கள் எஸ் டேடி கொஞ்சம் நேரம் அக்கினி பாசைகளை பேசி அப்படியே தெய்வ ஆராதனைக்குள்ள அப்படியே கடந்து செல்ல போகிறோம். அவரை ஆராதிப்பதற்காக நாம் எல்லாரும் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. ரீபாகத நம்ம சந்தரியா ரீபதாடரி கல்மது நம்ம சந்தரி. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் ராஜ்யங்களை நடத்த போறதுக்காய் நன்றி. சகல கீழ்ப்படிதலுக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளும் அன்புக்குள்ளும் ராஜா நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனைக்குள்ள கடந்து போகிறோம் ராஜா. எங்களை நடத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒரு பலக தடரி அத்துர போல கந்தனா ஓரி அத்தர மனாஷி அந்தர நல்ல மனதார பேசுங்க பார்க்கலாம். நல்ல மனதை உங்க இருதயத்திலிருந்து வரட்டும். எஸ் டேடி நாவல் இருந்து அல்ல, உங்க இருதயத்தில் இருந்து எஸ் டேடி ரீபா கதனமா சந்தரா ஓரி அந்தர பரா கல்ப தூணமா லீபதாடரி கல்ம தூணமா சந்தரியா லீபதாடரி கல்ப தூணமா. வலது கை உயர்த்தி ஓரி அவரை பாருங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் வேகம் குறையக்கூடாது. இந்த 6 நாட்களும் மாம்சத்தில் வேகத்தை அநேக இடத்துல காட்டியிருப்போம். ஆனால் இப்பொழுது ஆவியின் ஒரு ஆவியின் நடத்துதல் நமக்குள்ள ஓ ரிபா கதனமா சந்தர பரா கல்ப தூணமா லியந்தர பரா கல்ப தூணமா. எங்களை நடத்துங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து எஸ் டாடி எல்லாரும் பார்த்து சொல்லணும். அப்பா, எங்களுடைய ஆராதனை இன்றைய நாளில் தகப்பனே ராஜா உமக்கு சுகந்த வாசனையா இருக்கும்படியாக அப்பா நீர் அப்பா கர்த்தாவே அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து ராஜா எங்களை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக இதோ இந்த ஆராதனை வேளையில ராஜா எங்களை நாங்கள் அப்பா தாழ்த்துகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் உம்மோடு பேசுகிற இந்த நேரம் ராஜா உமக்கா எங்களுடைய சிறந்ததை கொடுக்கிற இந்த நேரம் தகப்பனே உமக்குரியதா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமா இருக்கட்டும் அப்பா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற காரியங்கள் ராஜா எங்களிலிருந்து வெளிப்படும்படியாக இதோ இந்த ஆராதனை வேளை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரப்பா இதில் மகிமைப்படுங்க. உம்முடைய மகிமை விளங்கட்டும் தகப்பனே. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே எல்லாம் எழும்பி நின்று வேத அநேக வேளையில் நம்முடைய ஆராதனையில் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்க கூட முடியாதபடிக்கு நாம் அநேக காரியங்களுக்குள்ள டைவர்ட் ஆயிடுறோம். ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, பரிசுத்த ஆலயத்தில் மகிமையின் மேகம் நிரம்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம் மத்தியில் அந்த மகிமையின் மேகம் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கையின்படி நம்மை நடத்தும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்று ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியில் இருவாசனம் வீட்டினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியில் இருவாசனம் வீட்டினில் இறங்கி வந்தீரே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடி மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல்வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல்வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்துல இந்த கேருபீன்களின் மத்தியில இறங்கி வந்த அந்த மகிமையின் மேகம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மகிமையை உணரக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் நமக்கு எதிராய் நின்றாலும் அந்த மகிமையின் மேகம்
இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மகிமை இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உணர்கிறவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதனால தான் வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி திருச்சபையில சொல்லப்படுகிற காரியங்கள், பலிபீடத்திலிருந்து வருகிற காரியங்கள் காதுள்ளவர்களுக்கு கேட்கப்படும். இந்த மகிமையின் மேகம் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறத உணர்ந்து கொள்ளும்படியாக அவரை வரவேற்று இருக்கிறோம். ஆவியானவர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாம் அவரை பார்த்து சொல்லலாம், நாங்கள் இங்கே இருக்கிற எங்களோட இது முடிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, இது எங்களோட சந்ததியோடு இது முடிஞ்சிடக்கூடாதப்பா. சந்ததி சந்ததியாக ராஜா இந்த மகிமையின் மேகம் ராஜா அப்பா நிரப்பும்படியாக, எங்களை நடத்தும்படியாக அப்பா நாங்கள் அப்பா கூடி இருக்கிற இடத்துல ராஜா உம்முடைய மகிமையின் மேகம் வெளிப்படும்படியாக நாங்கள் அப்பா கர்த்தாவே இந்த வேளையில ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. இதோ ராஜா அப்பா கர்த்தாவே சபையை பார்த்து நீ சொல்லுகிறீர், ஜனங்களே எனக்கு செவி சாயுங்கள்னு சொல்லி என் வார்த்தைக்கு செவி சாயுங்கள்னு சொல்றீங்க ராஜா. அப்பா நாங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை
எலியாவின் தேவன் இங்கே அக்கினியிலே பதில் கொடுக்க வந்திருக்கிறார். துவரைக்கும் பாகால்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டவர்கள், பாகாலுக்கு முன்பாக நிற்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் எலியாவின் தேவன், நான் எலியாவின் தேவன். அந்த அனனுள்ள ஜீவியத்தை நீ காத்து கொண்டா உனக்கு அக்கினியிலே பதிலளிக்கிற தேவன், உனக்கு அக்கினியிலே பதிலளிக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு, அவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. இந்த மகிமையின் மேகத்தை இந்த வேளையில நம்ம மேலே அவர் மூடிக்கொண்டிருக்கிறாரு. ஆலயம் மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உணரக்கூடாத காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிருச்சு. அந்த மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவர் விலகாத மேகமாக நம் முன் சென்று நம்மை நடத்துகிறவராக, நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவராக, உடன்படிக்கை பண்ணினபடி நம்மை நடத்துகிற தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இருந்தது போல இல்லை. என்னுடைய பலி, என்னுடைய ஜெபம், என்னுடைய ஜீவியம் இதுவரைக்கும் இருந்தது போல இல்லை. இந்த ஆராதனையில் என் தேவன் என்னுடைய வார்த்தையை கேட்குறாரு, என் ஜெபத்தை கேட்குறாரு, என் ஆராதனையில் பிரியப்படுகிறாரு. அந்த சுகந்த வாசனை கர்த்தருக்கு முன்பாக இதோ இந்த வேளையில் அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்து ஜனங்களை ஆசீர்வதித்தாரு. அன்றைக்கு நோவாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அந்த ஒரு பலி காரணமாக இருந்தது. இன்றைக்கு நம் மத்தியில் தேவன் வந்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்மோடு உறுதியாய் பேசிக்கொண்டிருக்கிறாரு. நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தேவன் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறாரு, நம்மை கைவிடாதவராக இருக்கிறாரு. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம்
நாட்களுக்கு மேகமாய் வந்து இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை நடத்தினது போல நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் ஒரு மகிமையின் மேகமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் மூடி மறைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆவியிலே நாம் நடத்தப்படும்படியாக இந்த ஆராதனையில நம்மை நாம் அர்ப்பணிக்கலாம். எங்களை விட்டு விலகாத மேகம், எங்களுக்கு முன்னாக செல்லுகிற அந்த மகிமையின் மேகத்தை ஒரு நாளை நாங்கள் இழந்துடக்கூடாது. பொய்யான மாயைகளை பின்பற்றி கிருபையை போக்கெடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில எங்களை தேர்ந்தெடுத்த தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனை ராஜா அப்பா கர்த்தாவே உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர், எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நீர் நடத்துங்க அப்பா கர்த்தாவே. உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் ராஜா அப்பா இந்த இடத்துல இறங்கினதற்காக நன்றி ராஜா. பிரசன்னம் இறங்குகிற இடத்துல வரங்கள் கிரியை செய்யும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல ராஜா, உம்முடைய வரங்கள் அப்பா கர்த்தாவே இந்த நாளிலே ராஜா எங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும்படியாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த ஆவின் ஆசீர்வாதங்களோட நாங்கள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் ராஜா அப்பா உம்முடைய மகிமை விளங்கட்டும், உம்முடைய மகிமை விளங்கட்டும் தகப்பனே ராஜா. உம்முடைய மகிமை விளங்கும்படியாக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், உம்முடைய மகிமை விளங்கும்படியாக எங்களை நடத்துங்க. உம்முடைய மகிமை விளங்கும்படியாக ராஜா ஒவ்வொரு இடங்களிலும் அப்பா நாங்கள் போகிற பொழுது ராஜா அப்பா உம்முடைய மகிமை ராஜா அங்கே விளங்க செய்வீராக அப்பா. அந்த மகிமை வெளிப்படும் பொழுது ராஜா அப்பா கர்த்தாவை நாங்கள் எதிர்பார்த்தது மாத்திரமல்ல, எங்களால் எதிர்பார்க்க கூடாத கிரகிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் எங்களை கொண்டு நீர் செய்வீர் என்பதை இந்த வேளையில் எங்களோடு உறுதியாய் பேசிக் கொண்டிருக்கிறீர். உடைய வார்த்தையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.